சென்னையில் 77 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுப்பிரமணியன், கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை அசோக் நகர் பகுதியில் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நகரில் டிநகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட இந்த பகுதியில் தேர்தல் பறக்கும் அதிகாரிகள் நடையிடவில் சோதனை நடத்திய போது ஏற்றுமதி நிறுவனத்திற்கு சொந்தமான ஒரு வாகனம் ஒன்று வந்திருக்கிறது. அந்த வாகனத்தில் மடக்கி சோதனை செய்த போது அதில் 381.762 கிலோ தங்க நகைகள் மற்றும் வெள்ளி நகைகள் இருந்தது தெரிய வந்தது. இதனுடைய மதிப்பு சுமார் 77 கோடி இருக்கும் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாகனம் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்த புதிய ஆவணங்களின்படி சவுகார்பேட்டையில் இருந்து இந்த வாகனம் சென்று கொண்டிருந்தது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றுமதி நிறுவனத்திற்கு இந்த நகைகள் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இந்த நிறுவனத்தின் சார்பில் ஏற்கனவே தேர்தல் அதிகாரிகளிடம் 20 வாகனங்கள் மட்டும் இயக்கப்படுவதற்கான ஒரு அனுமதியை அந்த நிறுவனம் பெற்றிருக்கிறது. ஆனால் நகைகள் கொண்டு செல்ல இந்த வாகனம் உரிய அனுமதி பெறவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து அதிகாரிகள் அந்த நகைகளை பறிமுதல் செய்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.